ரிதன்யா தற்கொலை வழக்கு தொடர்பாக மாதர் சங்கங்கள் குறித்து சீமான் அவதூறாக பேசியதாக புகார் எழுந்திருக்கிறது. தொடர்பான மேலும் விவரங்களை தருவதற்காக செய்தியாளர் ராகவேந்தர் இணைப்பில் இருக்கிறார். ராகவேந்தர் வணக்கம். தற்பொழுது சீமானுக்கு எதிராக மாதர் சங்கங்கள் போர்க்கொடி எடுத்திருக்கின்றனர். அவர் என்ன பேசினார்? முழு விவரங்கள் என்ன? வணக்கம். நாம் தமிழர் கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் சீமான் மீது அனைத்து இந்திய மாதர் சங்கத்தினர் சென்னை காவல் ஆணையர் அலுவலகத்தில் புகார் ஒன்றை அளித்திருக்கின்றனர். அனைத்து இந்திய மாதர் சங்கத்தின் மாநில தலைவர் வாலண்டினா தலைமையில் இந்த புகாரானது சென்னை காவல் ஆணையர் அலுவலகத்தில் அளிக்கப்பட்டிருக்கிறது. அந்த புகார் மனுவில் நேற்று முன்தினம் செய்தியாளரிடம் பேசிய சீமான் ரிதன்யாவின் தற்கொலை குறித்து பெண்கள் அமைப்புகள் மற்றும் மாதர் சங்கம் குறித்து குற்றச்சாட்டை முன்வைத்திருந்தார். ரிதன்யாவின் தற்கொலைக்கு தமிழகத்தில் பெண்கள் அமைப்புகள், முற்போக்கு அமைப்புகள், மாதர் சங்கங்கள் இப்பிரச்சனையில் தலையிடாமல் குரல் கொடுக்காமல் எங்கே இருந்தார்கள் என கேள்வி எழுப்பினார். கஞ்சா, கொக்கைன் சாப்பிட்டு கிடக்கிறார்களா அல்லது டாஸ்மாகில் குடித்துவிட்டு கிடக்கிறார்களா என்ற சீமான் பேசியிருந்தார். அந்த மனுவில் சீமானி இது போன்ற பேச்சு பொது வாழ்வில் இருக்கும் ஒட்டுமொத்த பெண்களையும் அவமதிப்பதாகவும், மேலும் தமிழகத்தில் பெண் உரிமைக்காக போராடுகிற பெண் அமைப்புகளை ஆபாசமாக பேசுவதாகவும், பொதுவெளியில் பெண்கள் அமைப்புகளை அவமதியாக பேசிய நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் மீது உடனடியாக வழக்கு பதிவு செய்து சட்ட ரீதியான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்ற இந்த மனுவில், அந்த புகார் மனுவில் குறிப்பிடப்பட்டிருக்கு. இந்த புகாரானது தற்போது கொடுக்கப்பட்டிருக்கிறது. இதன் பின்பு இன்னும் செய்தியாளர் சந்திப்பு நடைபெற இருப்பதாகவும் அவர்கள் தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கு. தங்களின் முழு விவரங்களுக்கு நன்றி ராகவேந்தர்.